செயற்கை உரங்கள் இந்தியாவிற்குள் வந்தது எப்படி? இரண்டாவது உலகப் போர்ல நிறைய கம்பெனிகள் வெடிமருந்து தயாரிச்சது. போர் முடிஞ்ச பிறகு வெடி உப்பு தயாரிச்ச கம்பெனிகளுக்கு லாபம் வர்ற வழி கிடையாது. அவர்கள் விஞ்ஞானிகளை கேட்டான். விஞ்ஞானி சொன்னா, வெடி உப்பு தயாரிக்கிற ஆலைகள்ல அமோனியான்னு ஒன்ன தயாரிக்கிறீங்க, இந்த அமோனியாவை பயன்படுத்தி செடிகளுக்கு உரம் தயாரிக்கலான்னு சொல்லி கொடுத்தான். ஆகையினால இந்த வெடி உப்பு கம்பெனிகளுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காகவே நிறைய ரசாயன உரங்களை தயார் பண்ணாங்க. அதுலதான் அமோனியம் சல்பேட் வந்தது, அதுதான் யூரியா வந்தது, அதுதான் டிஏபி வந்தது, அதுதான் பொட்டாஷ் வந்தது. இதெல்லாம் இந்த அரபு நாட்டில் இருக்கிற எண்ணெய் கிணறுல இருந்து எடுத்த பெட்ரோல்ல இருந்து நேப்தான்னு ஒரு பொருள் வருது. அந்த நேப்தாவை பயன்படுத்தி தான் இந்த சல்பேட் யூரியாலாம் தயார் பண்றாங்க. ஆகையினால அரபு நாட்டு கிணறுகளை அமெரிக்கா கையில் எடுத்துக்கிட்டு அதுல கிடைக்கிற பொருளை வச்சுக்கிட்டு இந்த ரசாயன உரங்களை தயார் பண்ணி அதை விற்கிறதுக்கு இடம் தான். எங்கெல்லாம் வெயில் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நிறைய விளைச்சல் இருக்கு, நிறைய பயிர்களில் நடக்குது. இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் பச்சை புரட்சின்னு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தான். இதுதான் தென் அமெரிக்க நாடுகள்ல, ஆசிய நாடுகள்ல, ஆப்பிரிக்க நாடுகள்ல எல்லா இடத்துலயும் பயன்படுத்தப்பட்டது. ஆனா இந்த உர கம்பெனி முதலாளிகளுக்கு நிறைய லாபம் வந்தது. ஆனா நம்ம நெல் அந்த உரத்துக்கு ஏற்றதல்ல. இந்த உரத்தை அதிகமாக போடும்போது நம்ம நெல் சாஞ்சு போயிடுச்சு. அதனால அவங்க என்ன செஞ்சு பார்த்தாங்க, ஜப்பான்ல இருந்து குள்ளர நெல்லை கொண்டு வந்து பயிர் பண்ண சொன்னாங்க. இப்ப அது ரசாயன உரம் போடும்போது சாயல. அப்ப நம்ம விஞ்ஞானிகளுக்கு யோசனை சொல்லி கொடுத்தான், ஜப்பான் நெல்லையும் இந்திய நெல்லையும் ஒட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தான். ஜப்பான் நெல்லையும் இந்திய நெல்லையும் ஒட்டும் போது 627 ஒரு குள்ளரக நெல்லை கண்டுபிடிச்சாங்க. இந்த குள்ளரக நெல்லும் ரசாயன உரம் போட்ட போது சாயல. ஆகையினால என்ன பண்ணா, சர்வதேச ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைன்ல இருக்கு. அந்த IRRI, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவருடைய சுருக்கம் தான் IR 8 நெல்லை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அது குள்ளரகமா இருந்தது, அது சாயல. ஆனா என்ன பண்ணுச்சு, நிறைய ரசாயன உரம் போட்டதுனால அது திங்கிறதுக்கு நல்லா இல்ல. மக்கள் அதை வேண்டான்ட்டாங்க. மறுபடியும் IR 5 கொடுத்தான், அப்புறம் IR 20 கொடுத்தான், IR 22 கொடுத்தான், IR 36 கொடுத்தான், IR 63 கொடுத்தான். அப்புறம் இந்தியாவிலேயே நீங்க எல்லாம் உற்பத்தி பண்ணீங்க குள்ளரகத்தை அப்படின்னு சொல்லிட்டான். இதன் மூலம் அவன் ரசாயன உரத்தை விற்கிறதுக்காக நிறைய தந்திரத்தை சொல்லி கொடுத்தான். மக்களுக்கு வைக்கோல் இல்லாம போனதுனால மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. அது இப்ப மாட்டு எரு இல்லாம போயிடுச்சு. ஆனா மக்கள் முழுசுமே இந்த ரசாயன உரத்தை நம்ப வேண்டி வந்துருச்சு. இப்படிதான் ரசாயன உர உபயோகம் அதிகமா போயிடுச்சு. இது என்ன பண்ணிடுது, விவசாய கடனாளி ஆக்கிடுச்சு, நிலத்தை மலடாக்கிடுச்சு.